ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம வெஜ் பார்பிக்யூ வீக்கெண்ட் செஷனோட பார்ட் 2 வீடியோ. பார்ட் 1 பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க, பார்த்தவங்க வாங்க கண்டினியூ பண்ணலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஃபைனலில் தேர்டு மேரினேஷன் மசாலா வந்து க்ரீன் கலர். ஸோ நான் சொன்ன மாதிரி ஒரு கப் அளவுக்கு கொத்தமல்லி, ஒரு கப் அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துக்கணும். இது வந்துட்டு கூட ஒரு அரை கப் அளவுக்கு மின்ட்டு, இதில் வந்து நம்ம தண்ணி சேர்க்கணும் தான் அதுக்கு போகிறோம். ஸோ வந்து அதில் பாதி அளவுக்கு கொத்தமல்லி எவ்வளோ இருக்குதோ அதில் பாதி அளவுக்கு மின்ட் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் 3 நம்பர்ஸ் பச்சை மிளகாய், உள்ளியாக இது கூட வந்துட்டு நம்மளோட லெமனுக்கு தண்ணி சேர்த்துட்டோம். அது இன்னும் தண்ணி சேர்க்காம வெறும் ஜூஸாக இருக்கிறது நல்லது. ஸோ இது சேர்த்துட்டு இது கூட தேவையான சால்ட் சேர்த்துட்டோம். நம்ம அரைக்க வேண்டிய மிக்சர் ரெடியாக. இப்போ நான் இதை அரைச்சிட்டு காமிக்கிறேன். மூணாவது வந்துட்டு ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி இந்த பேஸ்ட்டை நான் அரைச்சிக்கிறேன். அதை நம்ம பவுலில் இருக்கும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது கூட வந்து நம்ம ½ கப்பு தயிர் சேர்க்கலாம். அதெல்லாம் சேர்த்துக்காக நமக்கு தேவையான மிக்சிங் இது நமக்கு கிடச்சிருச்சு. அதுக்கு வந்து கரம் மசாலா, இது வந்து சாட் மசாலா, கரம் மசாலா இதே அளவு நம்ம சேர்த்துக்கலாம். மசாலாவும் சாட் மசாலா சேர்த்து அதே அளவில் சேர்த்துக்கலாம். சும்மா லைட்டாக சேர்த்துக்கலாம். மல்லிப்பூடு சேர்க்கிறேன். ஏன்னா வந்து எனக்கு மல்லியோட ஃப்ளேவர் பிடிக்கும் பர்சனலி. அதுக்கு க்ரீன் கலர்னால மல்லி இருந்தாலும் சேர்க்கலாம். அது ஒரு சேர்க்கிறேன். அது ஆப்ஷனல் தான், சேர்க்கிறாங்க. கூட வந்துட்டு வளர்த்து கஸ்தூரி மேத்தி எல்லாம் சேரும். அப்படின்னா எனி லீஃப் ஐட்டம் அதை வந்து நம்ம உள்ளங்கை அளவுக்கு எடுத்துகிட்டு நல்லா நம்ம கசக்கி இதை சேர்த்துக்கலாம். சால்ட் நம்மளுக்கு சேர்த்துக்கலாம். மசாலா சேர்க்கிறதுக்காக நம்ம கொஞ்சமாக வந்து கொஞ்சம் சேர்த்துக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு தண்ணி சேர்க்கவே இல்லை. கார்லிக் பண்ணி நான் சேர்க்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் சூப்பராக கரெக்டாக அந்த கொத்தமல்லி கொத்தமல்லி புதினாவோட ஃப்ளேவர் அண்ட் பச்சை மிளகாவோட காரம், உப்பு நம்ம சேர்த்துக்கோம், லெமன் சேர்த்துக்கோம். அது எல்லோட ஃப்ளேவரும் நமக்கு தெரியுது தயிரோடு சேர்த்தது. சூப்பராக நம்ம இதையும் இப்போ ரெடி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம மஷ்ரூம், கார்னு, பன்னீரை கட் பண்ணிவிட்டு 3 மசாலாவும் போட்டு மேரினேட் பண்ணுறதை காட்டுறேன் உங்களுக்கு. வாங்க நம்ம அடுத்து கட் பண்ணிக்கலாம்.
ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா மஷ்ரூமு, அதுக்காக இங்கே வந்து வெயிட் காமிச்சிருக்கோம். இது வந்து கேப்சிகம், ஆனியன்ஸ், பெரிய வெங்காயம் வந்து கியூபாக கட் பண்ணிக்கலாம். அதை கட் பண்ணி ஸோ அப்படியே அதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு போட்டிங்கன்னா அமைதியாக இதே மாதிரி நம்ம அடுத்து மலாய் அண்ட் மின்ட் ஃப்ளேவருக்கு ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இந்த மலாய் ஃப்ளேவர் தான் நமக்கு ஒயிட் மசாலா. அதுலேயும் இதே மாதிரி கோட் பண்ணிவிட்டு பிளேட்டில் அடிக்கிடலாம். ஸோ நான் கட் பண்ண பன்னீரை ஈவனாக 3த்துக்குமே ஸ்ப்ளிட் பண்ணிட்டேன். ஸோ ரெட்டு மசாலா ஃபஸ்ட்டு பண்ணிட்டோம், அதுக்கப்புறம் ஒயிட்டில் மலாய் கோட்டிங்கை கொடுக்குறோம், அதுக்கப்புறம் நம்ம 3வது ஹரியாலி, லாஸ்ட்டு க்ரீன் கலர் எடுத்து வச்சுக்கலாம். டூத்பிக் மாதிரி வச்சு ஹோல்ஸ் பண்ணி நல்லாயிருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம 3 கலரையும் ரெடி பண்ணியாச்சு. வந்து ஸ்பைசி, மலாய் அண்ட் ஹரியாலி ரெடியாச்சு. 7 மணிக்கு போயிட்டாங்க. ப்ளீஸ் மேனேஜ் பண்ணிக்கலாம். ஸ்வீட் கார்னை உரிச்சிக்கலாம். இந்த ஸ்வீட் கார்னை உரித்து க்ளீன் பண்ணிவிட்டு எப்படி மேரினேட் பண்ணோம், மற்றதும் எப்படிலாம் கம்ப்ளீட் பண்ணோங்கிறத அடுத்த பார்ட் 3 வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.